ஹலோ மக்களை துளசி வெற்றி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. சிவராமன் பிடியில் இருக்கக்கூடிய நம்ம மகேஷ் அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதே சமயத்தில் மகேஷும் எப்படியாவது சிவராமன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி வலையை உண்டாக்குறாங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம மகேஷ் சிவராமனை கண்டுபிடிச்சாங்களா? அதே சமயத்தில் முருகனுக்கு எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகேஷும் இந்த சிவராமனை நம்ம லேஸில் எடை போட்டுட்டோம், இனிமேல் இந்த இடத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். மகேஷும் இந்த சிவராமன் எப்படி இருப்பாங்க நமக்கு இது வரைக்கும் தெரியாது. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண அப்புறமா அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அதனால் இப்போ அவங்களோட முகம் எப்படி இருக்குன்னே தெரியாது. நம்ம எஸ்கேப் ஆன விஷயம் இது வரைக்கும் சிவராமனுக்கு தெரியாது. கண்டிப்பாக நம்மளை மறுபடியும் பார்க்குறதுக்காண்டி அந்த இடத்துக்கு தான் வந்தாவான். அந்த சமயத்தில் கரெக்டாட்டு அவனை நம்ம கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. எப்பவும் போல் சிவராமனும் முகத்தில் முகமுடியை போட்டுட்டு சரி அந்த மகேஷை எப்படி இருக்கான் அங்கே தான் இருக்கானா அப்படிங்கிறத கவனிக்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சிவராமனும் முகத்தை மறைச்சிட்டு வராங்க. அங்கேயே நம்ம மகேஷும் ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே செட் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம சிவராமனும் என்ன இங்கே தானே நம்ம மகேஷை கெட்டி போட்டோம், அவனை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கும் போது இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. கண்டிப்பாக இந்த மகேஷ் ஏதாவது பண்ணி நம்ம முகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வேலை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் கொஞ்சம் உஷாராயிடுறாங்க. அந்த சமயத்தில் அந்த ரவுடி கும்பல் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிவராமனை அப்படியே தடுத்து நிறுத்துறாங்க. எப்படியாவது என்னோட முகத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு மகேஷ் என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துலேருந்து நம்ம சிவராமன் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை பார்த்து அதிர்ச்சியான மகேஷ் இனிமே இந்த சிவராமனை சும்மா விடக்கூடாது, நம்மளையும் இந்த மாதிரி செய்யறதுக்கு தயாராயிட்டான், எவ்வளோ தைரியம் இருந்தால் நம்மளை இந்த இடத்துல கெட்டி போட்டிருப்பான், இனிமே கண்டிப்பாக சிவராமன் அஞ்சலியை பார்த்துருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி எப்படியாவது சிவராமனை இந்த இடத்துக்கு நம்ம வர வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணுறாங்க நம்ம மகேஷ். அதே சமயத்தில் மகேஷ் கிட்டேருந்து எஸ்கேப் ஆன நம்ம சிவராமனும் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட வரும்போது என்ன சிவராமா மகேஷ் அந்த இடத்துல இல்லையா என்ன சொல்கிற அப்படி கேட்கும்போது சிவராமனும் அந்த இடத்துல போகும்போது மகேஷை காணலை, மகேஷ் சரியான கிரிமினல், எப்படி எஸ்கேப் ஆகணும்னு எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு சிவராமன் கிட்ட இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வீணாக போச்சே அப்படின்னு சொல்லும்போது சிவராமனும் இனிமே இந்த மகேஷ் சும்மா விட மாட்டான், நான் இந்த செயல் வேற செய்திருக்கேன்ல அதனால கண்டிப்பாக லக்ஷ்மி அஞ்சலி யாருக்காவது ஏதாவது ஆபத்து வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் நம்ம சிவராமனுக்கு தெரிஞ்சிடுது. அதே சமயத்தில் நம்ம மகேஷும் முருகனும் ரேவதியும் சேர்ந்து கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லவன் மாதிரி அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பக்கமாக வந்துட்டு இருக்கீங்க, நான் சொன்ன மாதிரியே வீட்டுக்கு வாங்க அப்படி கூப்பிடும்போது நம்ம முருகனும் இல்லை நாங்கள் எல்லாம் வரதுக்கு தயாராக இல்லை, எதுக்காக வரணும் நாங்கள் இங்கே வரலன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மகேஷும் என்ன அஞ்சலி குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே நீங்கள், என்னை பார்த்து எதுக்கு முருகா நீ பயப்பட்டுட்டு இருக்க, ஒன்னெல்லாம் நான் எதுவுமே செய்ய போகிறதில்ல, நம்ம சின்ன வயசில் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தோம் அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முருகனோட மனசை மாற்றிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் முருகனும் ரேவதியும் தயங்கிட்டே இருக்காங்க. இல்லை நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரலன்னு என்ன சொன்னாலுமே மகேஷ் கேட்குற மாதிரியில் ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேரையும் கட்டாயப்படுத்தி வீட்டுக்கே அழைச்சிட்டு வராங்க. மகேஷும் இதான் சரியான சமயம், அந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே வச்சு முருகனையும் ரேவதியை இங்கேயே அடைச்சி வச்சிட வேண்டியதான். அது மட்டும் இல்லாமல் சிவராமனுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக இவங்களை காப்பாற்றுறதுக்காண்டி வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் ஒரு திட்டத்தை போடுறாங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம முருகனும் கொஞ்சம் பதட்டத்தோட அந்த இடத்துல இருக்கும்போது மகேஷும் எப்பவும் போல் நல்லவன் மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடி கும்பல் எல்லாருமே சேர்ந்து நம்ம முருகனையும் ரேவதியும் அப்படியே கட்டாயப்படுத்திட்டு இருக்கும்போது கரெக்டாட்டு நம்ம சிவராமனுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வருது. அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்னது இது, முருகனுக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்துட்டா, இப்போ என்ன செய்யறது, எப்படியாவது முருகனை நம்ம காப்பாற்றியே ஆகணுமே அப்படி சொல்லும்போது சிவராமனை எப்படியாவது மகேஷ் கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ரவுடி கும்பல் எல்லாரும் சேர்ந்து சிவராமனை அப்படியே கூட்டிட்டு வராங்க. நம்ம மகேஷும் அந்த சிவராமன் எப்படி தான் இருப்பானோ கண்டிப்பாக இந்த வாட்டி தெரிஞ்சிடும்னு சொல்லும்போது சிவராமன் அந்த இடத்துல வரும்போது கரெக்டாட்டு புகையாக இருக்குது. அந்த இடம் ஃபுல்லாக புகையானனால நம்ம மகேஷுக்கு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம சிவராமனும் முருகன் ரேவதியை அந்த இடத்துல காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நம்ம முருகனும் இது யாரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு என்னதான் பார்த்தாலும் முகம் மட்டும் தெரியவே மாட்டேங்குது. அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் பண்ணணுன்னு நம்ம ரேவதியும் முருகனை பார்த்து பார்த்தீங்களா மறுபடியும்
அந்த மகேஷனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டான். அவனெல்லாம் ஒருபோதுமே நம்பக்கூடாது. அவனை நம்பி தான் இந்த இடத்துல வந்தோம். எனக்கு ஏதோ அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணதே அந்த மகேஷை தான் இருக்கும். அப்படி சொல்லும்போது முருகனும் சரி இந்த விஷயத்தை பற்றி அஞ்சலி யார்கிட்டயுமே தெரிய வேண்டாம். அவள் ஏற்கனவே ரொம்பவே குழப்பத்தில் இருக்கா. இப்போ மட்டும் இந்த விஷயம்லாம் தெரிய ஆரம்பிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வருத்தப்பட ஆரம்பிப்பா அப்படி சொல்கிறாங்க. அதை கேட்ட ரேவதியும் நீங்கள் சொல்கிறது சரியாக தான் இருக்குது. நான் எதை பற்றியுமே அத்தைக்கிட்ட எதுவும் சொல்ல போகிறதில்ல அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம மகேஷ்க்கு கண்ணில் படாதவாறு சிவராமன் எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். மகேஷுக்கு இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுது. நம்ம நினச்ச மாதிரி இல்லை, மாமா இப்போ வேற மாதிரி ஆயிட்டாங்க. அவங்களோட முகமும் பார்க்க முடியல. அவங்க முகத்தை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம எதுனாலும் செய்ய முடியும். இந்த சான்ஸையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. எப்படி இருந்தாலுமே இங்கே இருந்தால் சுற்றிட்டு இருப்பாங்க. எப்படியுமே அஞ்சலி கிட்ட தான் அவங்க வந்தாகணும். அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மகேஷும் அந்த சிவராமன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம முருகனும் ரோட்டில் பதட்டமாக வந்துட்டு இருக்கும்போது சிவராமனும் நம்ம முருகனை பார்த்து என்னாச்சு நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முருகனும் சிவராமனை பார்த்து ஆமாம் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லும்போது நம்ம முருகனுக்கு ஒரு சந்தேகம் வருது. இவங்க தானே நம்மளை காப்பாற்றின மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவராமன் கிட்ட நீங்கள் தானே மகேஷ் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துறீங்க அப்படி கேட்கும்போது சிவராமனும் அப்படியெல்லாம் இல்லையே, இப்போ தானே நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. முருகனுக்கு சிவராமனோட எல்லா செயலையும் பார்க்கும்போது அவங்க அப்பா ஞாபகம் தான் வருது. இவங்களை பார்க்க நம்ம அப்பா மாதிரி தான் இருக்குது, எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனும் அவங்கள்ட்ட ஒழுங்கான உண்மையை சொல்லுங்க, நீங்க சிவராமன் தானே, என்னோட அப்பா தானே அப்படி கேட்கும்போது சிவராமனும் என்ன சொல்ற நீ, நான் எப்படி உன்னோட அப்பா ஆக முடியும், நான் ஒன்றும் அப்படிலாம் கிடையாது, எதற்காக நீ இப்படி தேவையில்லாமல் என்னை சந்தேகப்படுற, உன்னோட அப்பா தான் நீங்கள் எல்லாரும் தனியாக இருந்து கஷ்டப்படுறீங்களேன்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி வச்சாங்க, நான் வந்து உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, மற்றபடி நான் எல்லாம் சிவராமன் கிடையாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முருகனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சந்தேகம் வருது. உண்மையே சொல்லுங்க, என் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் தானே என்னோட அப்பா சிவராமன் அப்படி கேட்கும்போது நம்ம முருகன் அப்படியே கையை பிடிச்சி தலையில் வைக்கும்போது அவங்களால மீறவே முடியலை. ஆமாம் நான் தான் உன்னோட அப்பா, என்னை மகேஷ் இப்படி மாற்றிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே முருகன் அப்படியே அதிர்ச்சியாகி அவங்க அப்பாவை கட்டி எரிஞ்சு எதுக்கும் கவலைப்படாதுங்கப்பா அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவராமனும் நடந்ததை எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட முருகன் அப்படியே அதிர்ச்சியாகி இவ்வளோ பெரிய தப்பான செயல் செய்திருக்கான அந்த மகேஷ், சரி இப்போவே லக்ஷ்மி அம்மா கிட்ட சொல்லலாம் அப்படி சொல்லும்போது சிவராமனும் என்ன முருகா நீ பேசுகிற, அது எப்படி லக்ஷ்மி நம்புவா, ஏற்கனவே லக்ஷ்மி என்னை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது, இப்படி என்னோட முகமே மாறிட்டுன்னு சொன்னால் அவங்களால ஏற்றுக்க முடியுமா, அதனால தான் நான் எல்லா உண்மையும் மறைச்சிருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம முருகனும் இல்லை நீங்கள் வந்து எதுக்குமே கவலைப்படாதுங்க, கண்டிப்பாக அஞ்சலி கேட்டையாது எல்லா உண்மையும் சொல்லலாம் அப்படின்னு நம்ம முருகனும் நம்ம சிவராம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சிவராமனும் இது வரைக்கும் மகேஷுக்கு நான் எப்படி இருப்பேன் கூட தெரியாது, அந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆனனால அவன் என்ன என் முகத்தை பார்க்கல அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முருகன்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முருகனும் சரி இப்போதைக்கு நீங்கள் இப்படி இருங்க, ஆனால் கூடிய சீக்கிரத்தில் அம்மா கிட்டேயும் அஞ்சலி கிட்டேயும் சொல்லணும், அப்போ தான் அவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு நம்ம சிவராமன் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மகேஷ் ஒரு பக்கமாக சிவராமன் எப்படி இருப்பாங்கன்னு தேடும்போது எனக்கு சிவராமன் பற்றின எல்லா விஷயமே தெரிய வந்துச்சுன்னே சொல்லலாம்.